ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய தயவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருப்பதற்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக நாம் வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கலாம். என்னோடு கூட ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம் 16 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம் 16 வசனத்தை நாம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு டிவைன் ரிமெம்பரன்ஸ், தெய்வீக நினைவு கூறுதல் என்ற தலைப்பின் அடிப்படையிலே வேதாகமத்தின் சில பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தை தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய திட்டம் என்னவென்று சொன்னால், சரியாய் தேவனை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து நாம் செயல்படுவதற்காக தேவனுடைய வேதாகமம் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாய்மொழிகளிலே சொல்லப்பட்டிருந்தால் அது சில காலங்களிலே மறைந்து போயிருக்க முடியும். சில காலங்களுக்கு அப்புறம் அவைகள் நம்முடைய நினைவிலே இல்லாமல் கூட போயிருந்திருக்க முடியும். அதனால்தான் தேவன் அதை எழுத்து வடிவத்திலே கொண்டு வந்து நாம் எப்பொழுதும் ஞாபகம் வைத்து கொள்ளும்படியாக அதை தேவன் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அதனுடைய பெரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவருடைய சுபாவங்களையும் சரியாய் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் தேவனுடைய நினைவு கூறுதல் என்று சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், God's act of remembering is covenant, his promises and people. தேவன் வேதாகமத்திலே தெய்வீக நினைவு கூறுதல் என்று சொல்லும் பொழுது, தேவன் தன்னுடைய உடன்படிக்கையும் தன்னுடைய வாக்கு தத்தத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் அவர் ஞாபகம் வைத்துக் கொள்வதாக சொல்லப்படலாம். The act of remembering is covenant, promises and people. இந்த 3 காரியங்கள் அவரிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைகள், பின்பு அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், அதற்கு பின்பாக அவருடைய பிள்ளைகளை அவர் மறப்பதில்லை என்று சொல்லி வேதாகம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இது வேதாகமத்தில் ஒரு அடிப்படை தெய்வீக திட்டமாக நாம் பார்க்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷனல் தாட்ஸ் ஆஃப் த பைபிள். வேதாகமத்தின் மிக மிக அடிப்படை கோட்பாடான திட்டம் என்று சொல்லலாம். என்று சொன்னால், அவர் அப்படி நம்மளை நினைவு கூறும் பொழுதுதான் வேதாகமத்திலே அவருடைய உண்மைத்துவத்தை நாம் அடையாளப்படுத்துகிறோம். அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்படும் பொழுது, அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ, அவர் என்ன உடன்படிக்கை செய்தாரோ, அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுவது கிடையாது, மறப்பதில்லை. அதுதான் அவருடைய உண்மைத்துவத்தின் அடித்தளமாய் மாறுகிறது. அதற்கு பின்பாக தேவன் மறக்காதவராய் இருக்கும் பொழுது அவருடைய இரக்கத்தை குறித்து நமக்கு பேசக்கூடியவைகளாய் இருக்கிறது. இட்ஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் மர்சி. தேவன் தேவன் தன்னுடைய இரக்கத்தை நம்மேல் வைக்கக்கூடிய திட்டத்தை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்படும் பொழுது அவர் நீதி நியாயங்களை செய்கிறார் என்று காண்பிக்கப்படுகிறது. அநேக வேளைகளில் நம்முடைய இருதயத்தில் மிகப்பெரிய அங்கலாய்ப்புகள், கேள்விகள், அநேக விதமான குழப்பங்கள் மத்தியிலே நாம் கடந்து போகும் பொழுது நாம் கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னவென்று சொன்னால், தேவன் நிச்சயமாய் என்னை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு பெரிய கேள்வி நம்மளுக்குள்ளாய் ஏற்படும். எப்படின்னா, அநியாயங்கள் நடக்கும் பொழுது. ஆனால் வேதத்திலே தேவன் நம்ம நினைவு கூறுகிறார் என்று சொல்லப்படும் பொழுது அவர் அநியாயத்துக்கு துணை போகாமல் நீதியை நிறைவேற்றுகிறார் என்று காண்பிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவே அவைகள் காட்டப்படுகிறது. ஆனால் தான் இன் அவர் மோஸ்ட் டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், நம்முடைய கடினமான நாட்களிலே தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்ற அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஏன் தேவன் சொல்லுகிறார், உன் தாய் உன்னை மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லும் பொழுது அதற்கு பின்பாக அநேக அர்த்தங்களை தேவன் கொண்டு வந்து சேர்க்கிறவராயிருக்கிறார். இதில் முதலாவது நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. When God remembers us, there is a hope that is given in our life. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாக்கப்படுகிறது. இந்த பூமியிலே அநேக வேளைகளில் நம்முடைய கவலைகளுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால்,
நம்பிக்கை தளர்ந்து போன நிலைமைதான் கவலைகளுக்கெல்லாம் காரணம். when our hopes are shattered, நம்முடைய நம்பிக்கைகள்லாம் தளர்க்கப்படுகிறது. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நிறைவேற வாய்ப்பு இருக்குதா, சாத்தியம் இருக்குதா என்ற பல கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நாம் தேவனுடைய நினைவு கூறுதலை நாம் மறக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறோம். அதனால் தான் வேதத்தில் அவ்வப்போது தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவன் நம்மை நினைவு கூறும் பொழுது அவர் என்ன முயற்சி செய்கிறார், என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நமக்குரிய காலகட்டங்கள் வந்தது என்று சொல்ல விரும்புகிறார். He is revealing the time, God's timing. ஒரு தெய்வீக நேரம் வந்தது என்று சொல்லப்படும் பொழுது தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்று சொல்லலாம். ஒரு தெய்வீக நேரங்கள் பாருங்க, நிறைய காரியங்கள் நம்முடைய பூமியிலே தாமதங்களாய் நடந்து கொண்டிருக்கலாம். One of the fierce battle that we face in life, நம்முடைய வாழ்க்கையிலே பூமியிலே நாம் சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சவால் என்று சொன்னால், காலங்களும் நேரங்களுக்கும் எதிராக தான் நம்முடைய யுத்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் நடக்கலையோ அப்பொழுது நம்முடைய இருதயத்திலே மிகப்பெரிய அங்கலாய்ப்பு வருகிறது, தொய்வு வருகிறது, மன சோர்வு வருகிறது, மனக்கலக்கங்கள் ஏற்படுகிறது. ஸோ தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்று சொல்லும் பொழுது தெய்வீக நேரத்தின் திட்டத்தை தேவன் பேசுகிறார் என்று நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்னொரு காரியம், தெய்வீக நினைவு கூறுதல் என்று சொன்னால், தேவன் நம்மளை எதற்காய் மீட்டெடுத்தாரோ அந்த பகுதியை நிறைவேற்ற அவர் இறங்கி வந்து விட்டார் என்ற அர்த்தம். God has come to restore and redeem us for the divine plans and purpose. தெய்வீக நோக்கத்துக்காக, திட்டங்களுக்காக தேவன் நம்முடைய காலகட்டங்களிலே அவர் ஊடுருவிக்கிறார் என்ற அர்த்தம். டிவைன் இன்டர்வென்ஷன் என்று சொல்லுகிறோம். அப்போ தேவன் நினைவு கூர்ந்தார் என்று சொன்னால் சும்மா நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டார் பிரதர், சும்மா நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டார் என்று சொல்லி வேதம் நம்மளுக்கு காண்பிக்கவில்லை. அதையும் தாண்டி தெய்வீக நோக்கங்களுக்கு நேராய் நம்மளை நகர்த்துகிறவராய் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு காலையில் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன். தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற எல்லா நோக்கங்களுக்காகவும் தேவன் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நோக்கத்தோடும் நாம் பூமியிலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஏதோ ஒரு அறிவியலினுடைய திடீர் நடந்த சம்பவம் கிடையாது. we are not events on this world. நாம் ஏதோ ஒரு சம்பவங்களாய் இந்த பூமியிலே நாம் பிறக்கவில்லை, நாம் நடமாறவில்லை, நாம் வளரவில்லை. அதையும் தாண்டி தேவனுடைய இந்த ஒரிஜினல் பர்பஸ் அண்ட் இன்டென்ட், தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்மளை படைத்தாரோ அந்த நோக்கத்திற்காக நம்மளை அசைவுற செய்கிறவராய் மாறுகிறார். அதை தான் தெய்வீக நினைவு கூறுதல் என்று சொல்ல விரும்புகிறேன். God's intents and purpose are ready and to be executed in your life. தேவன் உங்களை நினைவு கூறுகிறார் என்று சொன்னால் அவருடைய திட்டத்துக்குள்ளாக நம்மளை செயல்படுத்துகிறவராய் மாறுகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. என கர்த்தர் நினைவு கூறணும் பிரதர், என கர்த்தர் ஞாபகம் வச்சுக்கணும் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், என்னை எதற்காக தேவன் படைத்தாரோ, என்னை தேவன் எதற்காக உருவாக்கினாரோ, என்னை தேவன் எதற்காக இம்மட்டும் பாதுகாத்து என்னை பல சூழ்நிலைகளில் காப்பாற்றி வைத்தாரோ அந்த நோக்கங்களை நான் நிறைவேறுதலை பார்க்க விரும்புகிறேன் என்ற அர்த்தம். ஸோ தேவனுடைய பெரிய திட்டம் சும்மா நம்மளை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி நம்மளை உணர்வு பூர்வமாக மட்டும் நம்மளை உற்சாகப்படுத்துகிறவர் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எண்ணங்களையும் வாழ்க்கை நோக்கங்களையும் வாழ்க்கையின் திட்டங்களையும் சீரமைக்கிறவராய் தேவன் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அதனால தான் இந்த காலை வேளையிலே இங்கே இருக்க ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை நினைவு கூறுவாராக. அவருடைய திட்டங்களுக்கு நேராக, அவருடைய தீர்மானங்களுக்கு நேராக, அவருடைய அசைவுகளுக்கு நேராக தேவன் நம்மை வழி நடத்துவாராக. தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்று சொன்னால் நமக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய அநேக திட்டங்களை நிப்பாட்டி அவருடைய திட்டங்களுக்கு நேராக நம்மளை ஒழுங்குபடுத்துகிறவராய் தேவன் இருக்கிறார். God stops every decision that distracts our destiny. தேவன் நமக்கு விரோதமாக எழும்பின எல்லா திட்டங்களையும் நிப்பாட்டி அவருடைய திட்டங்களுக்கு நேராக நம்மளை நகர்த்துகிறவராய் தேவன் மாற்ற விரும்புகிறார். இதை தான் தெய்வீக நினைவு கூறுதல் என்று சொல்லி வேதாகமத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம்.
பாருங்க, பிசாசனுடைய பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், அவர் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களிலே நாம் போய் முழுமையான அந்த அசைவுகளையும் ஆசீர்வாதங்களையும் பார்த்து விடக்கூடாது. அதற்காக அவன் பல திசைகளிலே நம்மளை என்ன பண்ண முடியும்? திசை திருப்ப முடியும். தேவன் நினைவு கூறும் பொழுது அந்த காரியங்களை எல்லாம் தேவன் தடுத்து அவருடைய திட்டத்துக்கு நேராக நம்மளை என்ன பண்ணுகிறார்? கொண்டு வந்து சேர்க்கிறவராக மாறுகிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல எண்ணங்கள், பல எதிர்பார்ப்புகளை நாம் சந்திக்க முடியாதவர்களாய் சவாலாக இருக்கும் பொழுது தெய்வீக நினைவு கூறுதல் நமக்கு ஒரு பெரிய வாக்கு தத்தங்களாக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் நிப்பாட்டி அவருடைய திட்டங்களுக்குள்ளாக தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நமக்கென்று ஒரு பிரம்மாண்டமான நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை 1 கொரிந்தியரிலே நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் ஆயத்தம் பண்ணினவைகளை அப்படி என்றால், there are things that God has predestined us before the foundation of the world. தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அநேக தெய்வீக திட்டங்களை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். ஆனால் இந்த திட்டங்களுக்குள்ளாக நாம் போய் சேர முடியாதபடி இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தேவன் மாற்றி போடும் பொழுது இதை நாம் தெய்வீக நினைவு கூறுதல் என்று சொல்லுகிறோம். அவர் சொல்றாரு, இதெல்லாம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் என்ன பண்ணலையா? தோன்றவும் இல்லை. அப்படின்னா நம்ம போடுற எல்லா பிளானை விட ஒரு பெஸ்ட் பிளானை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, கிறிஸ்துவ விசுவாசமே என்னன்னா, நம்ம நினைப்பதை விட அதிகமாய் வேலை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இல்லை பிரதர், நான் ஒரு பிளான் போட்டேன், அதை அந்த அளவுக்குலாம் கர்த்தர் வேலை செய்ய மாட்டார்னா நீங்கள் தேவனை இன்னும் சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் தொழிலாய் இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், இல்லாவிட்டால் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய சில முயற்சிகளாக இருக்கலாம். சிலருக்கு வீடு வாங்குறது, சிலருக்கு நிலம் வாங்குகிறது, சிலருக்கு நல்ல ஒரு இருப்பிடம் கட்டுவது, இப்படிப்பட்ட பல திட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வசனத்தை இந்த காலை வேளையிலே ஆவியான ஞாபகப்படுத்துகிறார். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாருக்கு? அவரில் அன்பு கூறுகிறோம். நாம் அவரை அன்பு கூறுகிறோம். அதனால்தான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம், வேதாகம பயிற்சிகளிலே ஈடுபடுகிறோம். இதெல்லாம் ஏன் செய்கிறோம்? நாம் அவரிலே அன்பாய் இருக்கிறோம். அவர் சொல்றார், என்னில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு அவங்களுடைய இருதயத்தில் தோன்ற முடியாதவைகளை கூட தேவன் என்ன பண்ணுகிறாரா? செய்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் தேவனுடைய நினைவு கூறுதல் என்னவென்று சொல்லும் பொழுது, நாம் அவருடைய திட்டத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறார். அவருடைய திட்டத்துக்குள்ளாக கொண்டு வந்து நம்மளை நிலைப்படுத்த விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் காட்ஸ் ரிமெம்பரன்ஸ் இஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் செட் டைம் என்று சொல்லுகிறோம். குறிப்பிட்ட கால அளவுகளை தேவன் தொடங்குவதே தெய்வீக நினைவு கூறுதல். There are set times in this world. பாருங்க, இந்த பூமியில் எல்லாவற்றுக்கும் சில குறிப்பிட்ட நேரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, சில குறிப்பிட்ட காலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கால அளவுகளை தேவன் தன்னுடைய தீர்மானத்திலிருந்து அசைக்க ஆரம்பிக்கும் பொழுது அதை நாம் தெய்வீக நினைவு கூறுதல் என்று சொல்லுகிறோம். இதை தான் இன்றைய காலை வேளையிலே உங்களுடைய எண்ணங்களிலே கொண்டு வந்து நான் சேர்க்க விரும்புகிறேன். God remembers, தேவன் நினைவு கூறுகிறார் என்று சொல்லும் பொழுது இன்னொரு அற்புதமான வார்த்தையினால் அதை விவரிக்க விரும்புகிறேன். God opens specific doors of opportunity. தேவன் நினைவு கூறுகிறார் என்று சொல்லும் பொழுது சில திறக்க முடியாத வாய்ப்புகளை தேவன் திறந்து கொடுக்கிறார் என்ற அர்த்தமாம். சில திறக்க முடியாத வாய்ப்புகள். நம்ம சொல்லுவோம், இந்த இடத்துலலாம் என் பிள்ளைங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, இந்த இடத்துலலாம் நான் போய் ஒரு நாள் வாழ முடியுமா என்று இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை எல்லாம் தேவன் திறந்து கொடுப்பதை தான் நாம் தெய்வீக நினைவு கூறுதல் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய மிகப்பெரிய சுபாவத்தில் ஒன்று என்னவென்று சொன்னால், அவர் ஒன்றையும் மறப்பது கிடையாது. அவர் ஒன்றையும் என்ன பண்ணுவது கிடையாது? மறப்பது கிடையாது. என்னோடு கூட மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர்கள் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் எதையுமே கவனித்து கேட்கறது இல்லைன்னு. இல்ல வேதம் சொல்லுகிறது அவர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கார். அதனால்தான் நம்ம யாராவது 2-3 பேர் கூடி பேசும் பொழுது ரொம்ப கவனமா பேசுங்க. நம்ம நினைக்கிறோம் இதை யாருமே கேட்கறது இல்லைன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனுக்கு முன்பாக the book of remembrance is there. அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தும்படி ஒரு புஸ்தகத்தையே தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அப்படி என்று சொன்னால் நாம் என்ன பேசுகிறோம், நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட கிரியைகளிலே ஈடுபடுகிறோம், இது எல்லாமே அங்கே என்ன பண்ணப்படுகிறதா, பதிவிடப்படுகிறதா இருக்கிறது. த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். நமக்கெல்லாம் சில வேளையில் இது துக்கமாக மாறிடும். ஐயோ, நாம் பண்ணது எல்லாத்தையும் எழுதிட்டாரான். பாருங்க, பரிசுத்தமானவைகள், நமக்கு நினைவு கூறப்பட வேண்டியவைகள், நாம் செய்த நற்கிரியைக்கான கிருபைகள், அதுக்குரிய பலன்கள், பலாபலன்கள், இவைகள் எல்லாவற்றையும் அந்த புஸ்தகத்திலே எழுதி வைக்கப்படுகிறது. God is a God of remembrance. தேவன் நினைவுகளிலே வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, எதையுமே கர்த்தர் மறக்கலை. எதையுமே கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், மறக்கவும் மாட்டார். அதை நினைவுகளே தேவன் வைத்திருக்கிறார். ஏன் இவைகளை நான் இவ்வளவு ஆழமாய் இந்த காலை வேளையில் ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், தேவன் நினைவு வைத்திருக்கிறார் என்ற அந்த ஒரு சத்தியம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை அது மேம்படுத்தும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்னை நினைவு கூறுகிறார் என்று சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. ஏன்னா இதற்கு எதிர்மறையான ஒரு டீம் இருக்கிறாங்க. அவர்கள் யார் என்று சொன்னால் மனிதர்கள் தான். மனிதர்கள் நம்மளை மறந்து போகிறவர்கள். மனிதர்கள் யாரு? நம்மளை மறந்து போகிறவர்கள். தேவனோ நம்மளை என்ன பண்ணுகிறார், நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். சில வேளை நம்ம மனிதர்களாய் சில வேளை சொல்லுவோம், நான் உங்களை கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேன். பாருங்க, அது மனிதனுடைய ஆசையாக இருக்கலாம், மனுஷனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில வேளை மனிதன் கால சூழ்நிலைகள் அடிப்படையிலும், சுபாவ மாற்றங்களின் அடிப்படையிலோ, சில வாழ்க்கையின் வருகிற அழுத்தங்களின் அடிப்படையிலோ அவன் அதை மறந்து போகிறவனாய் மாறிவிடலாம். நீங்கள் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தீர் என்று சொன்னால், அங்கே யோசேப்பு ஒரு பெரிய நன்மையை அந்த மனிதனுக்கு செய்கிறான். ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாலும் அவனை என்ன பண்ணிட்டான், மறந்து விட்டான். இவனுக்கு எவ்வளோ பெரிய நன்மை செய்திருக்கிறான். ஏன்னா இவர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு மறுபடியும் நீ இருக்கிற இடத்துக்கே போய் ராஜாவுக்கு நீ கூட நின்று நீ அவனுக்கு ஊழியம் செய்ய போகிறாய் என்ற ஒரு மிகப்பெரிய சொப்பனத்தை விலக்கி கொடுத்தவன். 2 பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆனால் 2 பேரில் ஒருத்தருக்கு இந்த சொப்பனம் விளக்கப்பட்டு அவன் ஒரு உயர்வான ஸ்தானத்திலே போவான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கே போன பிறகு அவனுக்கு என்ன நடந்துச்சோ, ஏது நடந்துச்சோ, எப்படி அவனுடைய லைஃப்பில் சில சம்பவங்கள் உருவாச்சோ தெரியல. ஆனால் அவன் யோசேப்பை என்ன பண்ணிட்டான், மறந்து போய் விட்டான். அதனால தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தேவன் நினைவு கூறுகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் நினைவு கூறுகிற தேவன். நீங்கள் அவரை மனுஷனோடு கூட ஒப்பிடவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா, தாய் தன் பாலகனை மறந்தால் அப்படின்னா இந்த பூமியிலேயே மறக்க முடியாத ஒரு உறவு அதுதான். அந்த உறவில் கூட சில விரிசல்கள், சில தவறான சம்பவங்கள், சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு இன்னைக்கு கூட நம்ம நிறைய செய்தித்தாள்களிலோ பல நிலைகளிலே பார்க்குறோம் பாருங்க. பிள்ளையை தூக்கி போட்டாங்க, பிள்ளையை கொன்னுட்டாங்க, பிள்ளையை எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்கலாம் பார்க்குறோம். இதெல்லாம் நடக்க முடியும் என்று கேட்டால் ரொம்ப நடக்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பமான காரியம்தான். பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ். ஆனால் அது நடக்கிறது. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் இவ்வளோ பெரிய நன்மையான ஒரு நிலையை உடையவர்களாக இருந்தும் மறந்து போக முடியுமானாலோ தேவன் மறக்காதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
God remembers us. நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தீர் என்று சொன்னால் இங்கே இன்னொரு கொடூரமான சம்பவம் பேசப்படுகிறது. அங்கு தாவீதோடு கூட இருந்தவர்கள் பல வெற்றிகளை பார்த்தார்கள், பல ஜெயங்களை பார்த்தவர்கள். ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் தாவீதோடு இருக்கிறவர்களுக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய இழப்பு ஏற்படுகிறது. அப்பொழுது எல்லா மக்களும் இணைந்து தாவீதை கல்லெறியும்படியாய் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். they come to kill David. அப்படி என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பார்க்கலாம், எப்படி இவ்வளோ கூட இருக்கிற ஜனங்க கடைசியில் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று சொன்னால் அவர்களும் மறந்து போகக்கூடிய மனநிலை உள்ளவர்கள். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் ஜனங்கள் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, தாவீதோடு கூட போராடினவங்க, உயிரை பணயம் வைத்தவர்கள், தாவீதோடு கூட யுத்தத்துக்கு போய் உயிரை பணயம் வைத்து போராடினவர்கள். ஆனால் இன்றைக்கு தாவீதையே கொல்ல முயற்சி செய்கிறார்கள். ஏன்னா ஒரு மனிதனுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படலாம். மனிதன் சில அழுத்தங்களுக்குள்ளாக சில மாறுதலான சூழ்நிலைகளுக்கு போகும்பொழுது அவன் மறந்து போகிறவனாய் மாறிவிடுகிறான். அதனால தான் எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனையும் என்ன பண்ணிடாத, நம்பி விடாதே என்று சொல்லி எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்மளுக்கு காண்பிக்கிறது. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபிக்கப்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் மறந்து போகக்கூடியவன். இவன் மேல இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறியே, இப்ப நீ ஒரு ஆசீர்வாதமான நிலையிலிருந்து சபிக்கப்பட்ட நிலைக்கு மாறிவிட்டாய் என்று தேவன் ஞாபகப்படுத்துகிறார். அப்போ மனிதர்கள் நம்மளை நினைவு கூறுவார்கள் என்று நம்ம ரொம்ப நினைப்பதே ரொம்ப பிரச்சனை. சில வேளையில் இன்றைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலையில் பாருங்க, பிள்ளைகள் அப்பா அம்மாவை மறந்து போவதுண்டு, அப்பா அம்மாவும் பிள்ளைகளை மறந்து போவதுண்டு. இப்படி பல சம்பவங்கள் பூமியிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த பூமியிலே மனிதன் நினைவு கூறக்கூடியவனா என்று சொன்னால் கொஞ்ச நேரம் நினைவு வச்சுப்பான், இல்லாவிட்டால் ஒரு செலக்டட் டைம் வரைக்கும் நம்மளை ஞாபகம் வச்சுப்பான். எப்படி ஏதாவது ஒரு காரியம் முடியணும்னா அது வரைக்கும் மனுஷன் என்ன பண்ணிடுவான், நம்மளை ஞாபகம் வச்சுப்பான். பாருங்கள், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும்னா அது வரைக்கும் மக்கள் நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை அப்பப்போ ஃபோனில் தொடர்பு கொள்வாங்க, திடீர்னு வீட்டுக்கு வருவாங்க. என்னென்னா ஒரு சம்பவம் என்ன பண்ணணும், இப்போ அவங்களுக்கு கை கூடி வர வேண்டும். அது வரைக்கும் தான் மேன் இஸ் வெரி செலக்டிவ். மனிதன் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்து வேலை செய்கிறவனாக இருக்கிறான். அதனால தான் இந்த காலை வேளையிலே ஒரு தெய்வீக திட்டத்தை குறித்து உங்களோடு கூட பேசுகிறேன். தேவன் நம்ம எல்லா சூழ்நிலையிலுமே நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நிலைகளிலுமே அவர் நம்மை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். தேவன் நினைவு கூறும் பொழுது எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் சற்று சொல்ல விரும்புகிறேன். when God remembers you, what will happen? தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்று சொல்லப்படும் பொழுது எவைகள் சம்பவிக்கக்கூடும்? முதலாவது, உங்கள் இழப்புகளை எல்லாம் நீங்கள் திரும்பி பெறுகிறவர்களாய் மாறுவீர்கள். you will recover all your losses. தேவன் நினைவு கூறும் பொழுது நடக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவங்களில் ஒன்று, இழப்புகளை எல்லாம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் திரும்ப பெறுகிறவர்களாய் மாறுவீர்கள். இப்போ யாத்ராகமம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம் பாருங்க. அங்கே இஸ்ரவேலர்கள் புறப்படும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ போய் எகிப்தியருடைய வீட்டில் போய் என்ன பண்ணு, எதெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணு, கேட்டுக்கொள் என்று சொல்லுகிறார். நம்ம யோசிக்கலாம், எப்படிங்க அவங்க திடீர்னு கேட்டால் கொடுப்பாங்க, சண்டை போட்டாவே கொடுக்க மாட்டாங்க, சவால் பண்ணாவே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ புறப்படும் பொழுது என்ன பண்ணு, எல்லாவற்றையும் என்ன பண்ணு, போய் கேளு, அப்பொழுது அவர்கள் உனக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, திரும்ப கொடுப்பார்கள். நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். பாருங்க, என்ன உரிமையில போய் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. whenever God remembers you, you will recover all your losses.
நீங்கள் கேட்கலாம், அவங்கக்கிட்ட போய் எப்படி பாஸ்டர் நம்ம கேட்குறது, அது கரெக்டாக, அது பைபிள் படி அது தப்பு இல்லைன்னு. பாருங்கள், 430 வருடங்கள் இவர்கள் அடிமையாக்கப்பட்டு இவர்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அந்த தேசம் சுரண்டி வைத்து கொண்டது. இதை தான் தேவன் இவர்களுக்கு திரும்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதை தான் தேவன் என்ன பண்ணுறார், இவங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். சும்மா ஏதோ இவங்க உழைக்காம வாங்கலை, இவங்க ஏதோ ஒன்று திருடி வாங்கி கொள்ளவில்லை. கர்த்தர் இழப்புகளை ஈடுகட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏன் கேட்க சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நீங்கள் சம்பாதிச்ச காசு, உங்களுக்கு நியாயமானபடி வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள். ஆனால் இவைகள் எல்லாம் உங்களை அடிமையாக்கி உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை எல்லாவற்றையும் அவர்கள் திருடி வைத்து கொண்டார்கள். When God remembers you, you will recover all your losses. Hallelujah. இந்த காலை வேளையில சொல்ற, கர்த்தர் நம்மை நினைவு கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா இழப்புகளையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்பி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அநேக இழப்புகள், சில பேர் வீடுகளை இழந்திருக்கலாம், சில பேர் நல்ல நல்ல உடைமைகளை இழந்திருக்கலாம், சில பேர் நல்ல உறவுகளை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நினைவு கூறும் பொழுது உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் திரும்பி தருகிறவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் உங்களுக்கு ரொம்ப தெரிந்த வசனம். அங்கே கர்த்தர் தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறாரு, நான் இந்த தண்டை பின்தொடரலாமா என்று. கர்த்தர் சொல்றாரு, நீ போ, இழந்த எல்லாவற்றையும். ஆமென். எனக்கு அந்த வசனத்தில் ரொம்ப அற்புதமாய் பிடித்த வசனம் என்னவென்று சொன்னால் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, சகலத்தையும். பாருங்க, பல ஆண்டுகளின் இழப்புகளை கூட தேவன் நமக்கு திரும்பி தர முடியும். பல ஆண்டுகளின் இழப்புகள், சில வேளை நம்முடைய தொழில்களில் பல ஆண்டுகளாய் நம்ம சில சரிவுகளை சந்தித்து பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு காலை வேளை ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை நினைவு கூறும் பொழுது த கிரேட்டஸ்ட் திங், ஒரு தெய்வீகத்தின் பெரிய தன்மை என்னவென்று சொன்னால், இழப்புகளை தேவன் நமக்கு என்ன பண்றாரு, திரும்பி தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மை நினைவு கூறும் பொழுது நம்மளை அடிமைத்தன சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். Exodus chapter 2 verse 24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? when people are in distress, God is not very happy. நாம் அநேக உபத்திரவங்கள் சூழ்நிலைகளை போகும் பொழுது கர்த்தர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் என்று நீங்கள் தேவனை தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். அவர் சொல்றாரு, அவர்கள் பெருமூச்சை நான் கேட்டேன். பெருமூச்சை கேட்டவுடனே அவர் என்ன நினைவு கூறுகிறாரா? ஆபிரகாமோடு பண்ணின, ஈசாக்கோடு பண்ணின, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை நினைவு. அப்படி என்று சொன்னால், இந்த பிள்ளைகளை நான் வாழ வைப்பேன், இவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், இவர்கள் சுகித்திருப்பார்கள் என்பதுதான் இவர்கள் மேல் நான் வைத்த என்னுடைய வாக்கு தத்தம். அதை நான் இப்பொழுது நினைவு கூறுகிறேன். அப்படி என்றால், whenever God remembers, there is deliverance. Hallelujah. அப்பெல்லாம் விடுதலைகள் உண்டாக்கப்படுகிறது. பாருங்க, பல சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலையில் இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிப்போம், இதிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படுவோமா, இதிலிருந்து நம்ம மீட்கப்படுவோமா? சில பேர் கடனில் அவர்கள் சிக்கி கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மிகப்பெரிய சோர்வான நிலையில் இருக்கும். இதிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட முடியுமா? சில பேர் லீகல் பேட்டில்ஸ், சட்ட ரீதியான சில பிரச்சனைகள், சிலருக்கு டாக்குமெண்ட்ஸில் ப்ராப்ளம், லீகல் டாக்குமெண்ட்ஸ். அப்படி என்றால் உங்கள் சொத்துக்களிலே சில இடங்களிலே பிரச்சனைகள் வந்து நீங்கள் மாட்டிக்கொள்ளும் பொழுது பாருங்க, இதெல்லாம் விடுதலையாக்கப்பட முடியுமா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நினைவு கூறுகிறதுனாலே நமக்கு ஒரு பெரிய விடுதலைகளை கர்த்தர் கை வைக்கிறார். ஹல்லேலூயா. த டெலிவரன்ஸ், தேவன் எப்பொழுது நினைவு கூறுகிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது என்று சொன்னால், மிகப்பெரிய அடிமைத்தன சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், த டெர்மினேஷன் ஆஃப் ஷேம், வெட்கங்களை தேவன் நிப்பாட்டி போடுகிறவராயிருக்கிறான். whenever God remembers you. பாருங்க, வேதத்தில்
இது ஒரு அற்புதமான தெய்வீக திட்டம். மனிதனுடைய வாழ்க்கையிலே அவமானம், வெட்கம், மனிதர்களால் குறை பேசப்பட்டு மனிதர்களால் இழிவுபடுத்தப்பட்ட நிலைமையை தேவன் மாற்ற விரும்புகிறவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஓகே, இங்கே அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை என்ன பண்ணாரு? நிலைத்தருளினார். அன்னாள் நினைவு கூறப்பட்டாள். she was remembered. அவள் நினைவு கூறப்பட்ட உடனே நடந்த ஒரு பெரிய சம்பவம் என்ன தெரியுமா? அவளுடைய அவமானங்கள், வெட்கங்கள், மனிதர்களால் ஏளனமாய் பேசப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டாயிற்று. இன்னைக்கு நம்ம அதிகமாய் விரும்பி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தாவே என்னை நினைவு கூர்ந்து என் வெட்கங்களையும் என் அவமானங்களையும் என்ன பண்ணீங்க? மாற்றி போடுகிறவரா இருங்க. ஹல்லேலூயா. ஒரு அநேக வேலைகளில் நம்ம சோர்ந்து போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் இல்லாதது கூட கிடையாது. மனிதர்களால் வரக்கூடிய அவமானங்கள், தோல்விகளால் வரக்கூடிய அவமானங்கள், நம்ம வெற்றி பெற முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால் வரக்கூடிய அவமானங்கள். பட் God puts a termination to shame and reproach. தேவன் நம்மளை நினைவு கூறும் பொழுது நம்முடைய அவமானங்களை அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில் கர்த்தர் என் அவமானங்களை மாற்ற முடியும்? சில வேளையில் பாருங்கள், நம்ம நிறைய வேளைகளில் நம்முடைய அவமானமான நிலைகளை வெளியே சொல்ல முடியாதபடி துக்கித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு எல்கானா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து, அன்னாவை ஆசீர்வதித்ததுனால கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லுகிறது. அந்த ஒரே ஒரு நினைவு கூர்தல் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்தது. சாமுவேல் என்ன பண்ணப்படுகிறார்? பிறக்கிறான். சாமுவேலுடைய பிறப்பு தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றி போட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு சிலருக்கு நன்மையாய் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வெட்கப்பட்ட நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவர்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றப்பட முடியும். யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பெரிய உதவிகளை செய்கிறவர்களாய் மாற முடியும். சமீபத்தில் ஒரு தேவனுடைய மனிதனோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன் பாருங்க. அப்பொழுது அவருடைய வீட்டில் அன்றைக்கு அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் இல்லையா, வீட்டில் சமைக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் எல்லாம் பிரச்சனையாக இருந்திருக்கு. அப்பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் அவருக்கு ஃபோன் அடித்து, ஐயா நான் உங்களை வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்கிறார். இவர் சொல்லியிருக்கார், இவர் ஏன் நம்மளை வந்து பார்க்க போகிறாரு? ஏன்னா இவர் எப்பயுமே வந்தால் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை தான் என்ன பண்ணுவார்? எதிர்பார்ப்பார், வாங்கிட்டு போவார், இல்லாட்டி தேவையை சொல்லிட்டு போவார். இவர் எதுக்கு திடீர்னு வராருன்னு சொல்லிட்டு அவர் யோசித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னாராம், இல்லை பரவாயில்ல வர சொல்லு அப்படின்னு. சரின்னு சொல்லியிருக்காரு. சரி வாங்க என்னை மீட் பண்ண வாங்கன்னு இருக்கார். வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரிசி மூட்டை, 5 லிட்டர் எண்ணெய், காய்கறி, மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தது இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. இவருக்கே ஆச்சரியமாயிடுச்சு. இவர் சொல்கிறாரு, இவரை பார்த்தாவே நான் பயப்படுவேன்யா. ஏன்னா பல தேவைகளை சொல்லிக்கிட்டே இருப்பார், பல சூழ்நிலைகளை பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் கையில் ஒரு காணிக்கையும் கொடுத்துட்டு போனார். நான் விசுவாசிக்கிறேன் அப்படிப்பட்ட நாட்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே தேவன் உண்டு பண்ண விரும்புகிறார். நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டீர்களோ, மனிதர்களால் நீங்கள் குறைவாய் பார்க்கப்பட்ட இடங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும். அதான் தேவனுடைய நினைவு கூறுதல். தேவன் ஒரு மனுஷனை ஞாபகம் வைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், த ஷேம் அண்ட் ரிப்ரோச் இஸ் பீன் டெர்மினேட்டட் என்று சொல்லுகிறோம். அடுத்தது, தேவன் ஒரு மனிதனை ஞாபகம் வைக்கும் பொழுது அநேக தயவுகளை அவன் மேல் வேலை செய்ய வைக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 102:13 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 102:13 வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. It is a set time. தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் என்ன பண்ணிச்சான்? வந்து விட்டதாம். அதனால் தேவன் நினைவு கூறுகிறார் என்று சொல்லப்படும் பொழுது அன்எக்ஸ்பெக்டட், அன்டிசர்வ்டு குட்னஸ், எதிர்பார்க்காத, நீங்கள் வாங்கி அனுபவிக்க முடியாத அநேக நன்மைகளை நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக பார்க்கிற காலங்கள் வந்தது என்று சொல்லப்படுகிறது.
என் அன்எக்ஸ்பெக்டட் குட்னஸ். இதெல்லாம் வாய்க்காது பிரதர், இதெல்லாம் கை கூடாது, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நடக்காதுன்னு சொல்லும் பொழுது தேவனுடைய நினைவு கூறுதல் என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் அன்எக்ஸ்பெக்டட் டைமில் அவைகளை நிறைவேற செய்கிறதாம், அவைகளை நிறைவேற செய்கிறதாம், அவைகளை சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவைகளாய் தேவன் வைத்திருக்கிறார். சரி, தேவனுடைய நினைவு கூறுதல், தேவனுடைய நினைவு கூறுதல் என்ன செய்யும் என்றெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இயக்குவது, how to make things so that God can remember us. தேவன் நம்மை நினைவு கூறுவதற்கு நாம் எப்படிப்பட்டவைகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் நம்ம நினைக்காமையே சிலவற்றை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆனால் சில காரியங்களை நாம் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது அவர் நம்மேல் நினைவு கூறுகிறவராய் மாறுகிறார். How to experience God's remembrance. தெய்வீக நினைவு கூறுதலை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? என்னோடு கூட ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். த்ரூ ஒபீடியன்ஸ் அண்ட் ஹோலினஸ், நீங்கள் கீழ்ப்படிதலினாலும் பரிசுத்தத்தினாலும் தேவன் உங்களை நினைவு கூற நீங்கள் வைக்க முடியும். என்னோடு கூட ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்க. பாருங்க, ஒவ்வொன்றும் நம்ம தேவன் நம்மளை நினைவு கூறுவதற்கான ஒரு சிறந்த வாழ்க்கை முறைகளாக இருக்கிறது. உங்கள் அன்பு எப்படி இருப்பதாக, மாயமற்றதாக இருப்பதாக. அப்படி என்று சொன்னால் வெளியில் ஒரு விஷயமாகவும் உள்ள ஒரு விஷயமாக வச்சு என்ன பண்ணாதீங்க, பழகாதீங்க. இது தேவனுடைய சுபாவத்திற்கு அடுத்த சுபாவம். தேவன் இருக்கிறதை இருக்கிற வண்ணமாகவே என்ன பண்ணுகிறார், செயல்படுத்துகிறார். அடுத்து சொல்றாரு, தீமையை வெறுத்து நன்மையை என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க. யாருக்காவது ஒரு தீமை நடக்க போகுதுன்னா அதில் உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, பங்கெடுத்து கொள்ளாதீர்கள். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை வேத வாக்கியங்களையும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் பரிசுத்தத்தையும் கீழ்ப்படிதலின் மூலமாக தேவன் உங்களை நினைவு கூற வைக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கலாம் ரோமர். ஏன்னா ரோமரில் முன்பகுதியெல்லாம் வாசித்தீங்கன்னா தேவன் நம்மை நீதிமான் ஆக்கினர் இருந்து அதிகமாய் பேசப்படும். இப்போ இந்த அதிகாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்படி அந்த நீதியை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பேசப்படுகிறது. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் என்ன பண்ணுங்க, பட்சமாயிருங்கள். That means stick to people when they are in tough times. ஒருவரோடு ஒருவர் கூட நிற்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். பாருங்க, பிரச்சனை வந்தோன்னா மனுஷன் என்ன பண்ணுவான், அங்கிருந்து ஓட தான் முயற்சி செய்வான். ஆனால் வேதாகம் சொல்லுகிறது, நீங்கள் சகோதரரோடு என்னவாயிருங்கள், பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுதலே ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் வேதத்தில் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கீழ்ப்படிதலும் நம்முடைய பரிசுத்தமும் தேவன் நம்மை நினைவு கூற வைப்பதிலே கவனம் உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் எப்பெல்லாம் தேவன் சொன்ன வழிகளில் நடக்கிறீங்களோ அப்போல்லாம் அவர் உங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சுலபமாக மாறுகிறது. இப்போ நம்முடைய லைஃப்பில் கூட பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரியோ இல்லாட்டி நம்ம விருப்பப்படுற மாதிரியோ நம்முடைய பிள்ளைகள் நடந்தாங்கன்னா அவங்கள அதிகமாக நினைவு கூறுவோம். சே, நான் சொன்ன மாதிரி இவன் செய்தானே, நான் சொன்ன மாதிரி இவன் காரியங்களை என்ன பண்ணான், நிறைவேற்றினானே. நீங்கள் தாயின் தந்தையை நீங்கள் போய் அவங்களுடைய வேதனையான நாட்களை உட்காந்து கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் சொன்ன மாதிரி செய்ய மாட்டேறான் பத, நான் சொன்ன மாதிரி நிறைவேற்ற மாட்டேறான். பாருங்கள், அந்த தாயின் தந்தைக்கும் அதான் துக்கமாய் மாறுகிறது. பரலோக தகப்பனும் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அவர் உங்களை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அவர் என்ன பண்றார், உங்களை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். பாருங்க, நீ என்னைக்கு ஸ்பிரிட் மேன் உங்களுடைய உள்ளான மனுஷனிலே நீங்கள் நல்ல கொழுந்து விட்டு எரியக்கூடியவர்களாக இருப்பீர்களோ அப்பொழுது பரலோகத்திலே நீங்கள் அதிகமாய் நினைவு கூடப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். யுவர் ஸ்பிரிச்சுவல் இன்னர் லைஃப், நீங்கள் ஆவியிலே அனலாய் இருங்கள் என்று சொல்லப்படும் பொழுது வெளியரங்கமான ஆவிக்குரிய தோற்றத்தை பற்றி பேசவில்லை. இது உள்ளான ஆவியிலே நீங்கள் தேவனுக்கென்று ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு அநேகம் பேர் தேவனால் நினைவு கூறப்படுவதற்கு கடினமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் அவருடைய பக்திகள் எல்லாம் குறைந்து போகிறது. அவர்களுடைய முயற்சிகள் தேவனோடு கூட இருக்கணும் என்ற அந்த முயற்சிகள்லாம் என்ன பண்ணப்படுகிறது, குறைந்து போய் கொண்டிருக்கிறது. தேவன் மேல் இருக்கிற அன்பு தனிந்து போகிறது என்று சொல்லலாம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே என்னவாயிருங்க,
அனலா இருங்கள். அடுத்தது என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இப்போ இதெல்லாம் எதற்கு தேவன் சொல்றாருன்னா, உங்களை நினைவு கூறுவதற்கு இவைகள் எல்லாம் ஏதுவான காரியங்களாக இருக்கும். இரண்டாவதாக, முதலாவது கீழ்ப்படிதலும் பரிசுத்தமும், இரண்டாவது தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ள இருதயம் உடையவர்களாக இருங்கள். பி கிரேட்ஃபுல் இன் யுவர் ஹார்ட். பாருங்க, தேவனுக்கு ரொம்ப எதிர்மறையான பிடிக்காத ஒரு சுபாவம் என்று சொன்னால் முறுமுறுப்பு. தேவனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னவென்று சொன்னால் நீங்கள் இருதயத்திலே நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பது. பீயிங் கிரேட்ஃபுல் டுவர்ட்ஸ் காட். கர்த்தாவே, நீர் இம்மட்டும் கொடுத்த வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம், இம்மட்டும் கொடுத்த தயவான சித்தங்களுக்காய் ஸ்தோத்திரம், இம்மட்டும் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட சங்கீதம் 69 30 31 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 69 30 31 தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அவரை ஸ்தோத்திரத்தினால் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். நீங்க நிறைய ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நீங்கள் தேவனை என்ன பண்றீங்க? மகிமைப்படுத்துகிறீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் பாட்டு பாடும் பொழுது உண்மையாக இருதயத்திலிருந்து தேவனை உயர்த்த வேண்டும். அந்த பாடல் வரிகளுக்காக இல்லாவிட்டால் அந்த இசைக்காக பாடுவது என்பது அது ஆரம்ப கட்டத்தில் ஓகே. ஆனால் போக போக தேவன் என்ன பார்க்கிறார்னா, இவன் உண்மையாகவே இருதயத்திலிருந்து தேவனை துதிக்கிறானா? பீயிங் கிரேட்ஃபுல் ஃப்ரம் த ஹார்ட். நீங்கள் இருதயத்திலிருந்து தேவனை துதிக்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்னா நிறைய பலிகள் எல்லாம் எடுத்துட்டு போய் இதை தர்ற அதன் தர்றன்றதெல்லாம் விட இருதயத்திலிருந்து நீங்க கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா அதுவே தேவனுக்கு என்னவா இருக்குமா? பிரியமா இருக்குமா? உங்க வாயினாலே தேவனை தூஷிக்காதபடி, அவரை துக்கப்படுத்தாதபடி, அவரை அவமானப்படுத்தாதபடி. கர்த்தர் அப்படி என்ன பதில் செய்துட்டார்? அதை அவங்களுக்கு செய்வார், அதை இவங்களுக்கு செய்வார், எனக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டார், இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் சொல்லி தேவனை துக்கப்படுத்தாதபடி அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. Glorify God and be grateful to him. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு என்ன பண்ணுங்க? ஆராதனை செய்கிறவர்களாய் மாறுங்கள். இது தேவன் உங்களை நினைவு கூறுவதற்கு ஏற்ற வழிகளை ஏற்படுத்தக்கூடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க போகிறோம். நீங்கள் தேவனுடைய பணியை ஜெபத்தோடு செய்யும் பொழுது, when you do kingdom work with prayer, நீங்கள் தேவனுடைய பணியை ஜெபத்தோடு செய்யும் பொழுது தேவன் உங்களை நினைவு கூறுவது சுலபமாக மாறுகிறது. என்னோடு கூட வாசிக்கலாம். ஓகே. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், தேவனுடைய சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, இவன் தூபம் காட்டுவது என்பது ஜெபத்திற்கு அடையாளம். வெளியிலையும் ஜெபிக்கிறாங்க, இவன் உள்ளேயும் ஜெபிக்கிறான். ஆனா இவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் அவனுக்கு கை கூடவில்லை. ஏனென்றால் மனைவி மலடியா இருக்கிறாள், கற்பம் தரிக்கவில்லை. இவன் ஆசாரியனா இருக்கிறான், ஆனால் தன்னுடைய வேலையை தேவனுக்கென்று சரியாய் செய்கிறான். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சேவையை சரியாய் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவன் உங்களை நினைவு கூறுகிறவராய் மாறுகிறார். நீங்கள் ஆலயத்திலும் சரி, தேவ திட்டத்திலும் சரி, சுவிசேஷ ஊழியத்திலும் சரி, கிராம ஊழியத்திலும் சரி, நீங்கள் எப்பெல்லாம் தேவனுடைய வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்ய முயற்சி செய்கிறீர்களோ அன்றைக்கு தேவனுடைய நினைவு கூறுதலுக்குள்ளாக நீங்கள் வருகிறவர்களாய் மாறுகிறீர்கள். சிலவில்ல மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அழுது ஜெபம் பண்ணிட்டேயா, அவ்வளோதாயா என்னால் முடியும். இல்லை, நீங்கள் தேவனுக்காக என்ன சேவை செய்கிறீர்கள்? இங்கே தேவனுடைய சேவையிலே இவன் ஆசாரியனாய் தூபம் காட்டுகிறான், இன்னொன்று ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னொன்று என்ன பண்ணுறான்? இவன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறான். ஆசாரியனுடைய பெரிய வேலை என்னன்னா ஜனங்களுடைய ஜெபங்களை தேவன் பக்கமாய் கொண்டு போய் சேர்ப்பது. when you start doing kingdom service and prayer, நீங்கள் ஜெபத்தையும் தேவனுடைய சேவையும் சரியாய் செய்யும் பொழுது நீங்கள் தேவனால் என்ன பண்ணப்படுகிறீர்கள்? நினைவு கூடப்படுகிறீர்கள்.
நீங்கள் கர்த்தருக்காக வேலை செய்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் சொல்கிற பாருங்க, அவர்களை தேவன் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் திருச்சபைக்காக, ஒரு ஊழியத்திற்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழிய ஸ்தலங்களுக்காக, ஊழிய மேம்பாட்டிற்காக எங்கெல்லாம் நீங்கள் வேலை செய்கிறீர்களோ அதெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்திலே அவைகள் பதிவிடப்படுகிறது. சில வேளை நீங்கள் அழுது மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கலாம். இந்த ஜெபங்கள் எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இவைகள்லாம் தேவனுடைய நினைவு கூறுதலை ஏற்படுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பலியாய் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்னோடு கூட சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1 3 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஓகே. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. சர்வாங்க தகன பலியின் மேல் அவர் என்ன பண்ணுவார்? பிரியமாய் பாருங்க. நீங்க காணிக்கைகளையும் தேவனுக்கு பலிகளையும் செலுத்தும் பொழுது, when you give your sacrificial offering, நீங்கள் பலியான காணிக்கைகளை தேவனுக்கு செலுத்தும் பொழுது, அதனால தான் giving it will provoke God to remember you. நீங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நீங்கள் தேவனால் நினைவு கூடப்படுகிறவர்களாய் மாறுவீர்கள். கிவிங் டு காட். நம்ம நிறைய வேலை நினைக்கிறோம், நம்ம கொடுக்கறது என்னமோ சர்ச்சுக்கு போய் சேருது, ஊழியத்துக்கு போய் சேருது, ஊழியக்காரர் இல்லை. நீங்கள் பரலோகம் அதை நினைவு கூறுகிறதாய் மாற்றிக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே பதிவிடப்படுகிறது. இங்க சொல்றாரு, உன்னுடைய காணிக்கைகளையும் அவர் நினைத்து. எதை நினைக்கிறாரா? காணிக்கைகள். நம்ம என்ன காணிக்கை கொடுத்துட்டு இருக்கோம்? சில வேளை சபைக்கு வரும்பொழுது பாருங்க, நம்ம என்ன கொடுக்குறோன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் நம்ம அதுக்கு மேலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, சில பேர்லாம் எழுதி அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதில்ல. ஆனால் கர்த்தர் பார்க்குறார். ஆனால் நம்ம என்ன கொடுக்குறோம் என்பதை மனிதன் பார்க்காட்டி யார் பார்த்துட்டு இருக்காரா? கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் என்ன காணிக்கை கொடுக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, அதன் அடிப்படையில் தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார்? நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் through sacrifice they have made covenant with me. நீங்க என்னைக்கெல்லாம் தேவனுக்கு உங்களுடைய காணிக்கைகளை உடன்படிக்கையாக பலிகளாக செலுத்துகிறீர்களோ அது தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கைகளாய் மாற்றப்படுகிறது. வேதத்தில் கொடுக்கிறதுனால தேவன் அவனை நினைவு கூர்ந்தார் என்று சொல்வதற்கு சாலமோன் தான் ஒரு பெரிய அடையாளம். யார் ஒரு பெரிய அடையாளம்? சாலமோன் தான். அவன் ஒரு பெரிய பலியை தேவனுக்கு முன்பாக செலுத்துகிறான். நீங்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்தீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக ஒரு பெரிய பலியை சாலமோன் கொடுக்கிறான். அந்த பலியை எல்லாம் கட்டளையிட்ட பிறகு கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் என்ன பண்ணுறாரு? காட்சி அளிக்கிறவராய் மாறுகிறான். when he brought all these offerings, நீங்க 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். when the sacrifice of your heart is big, God remembers you. ஒரு பெரிய பலியை, அது காணிக்கையாக, உங்களுடைய நற்கிரியைகளாக, இல்லை ஏழைகளை நினைவு கூறுகிறதாக, இல்லை ஊழியத்தையும் ஊழியக்காரர்களை நினைவு கூறுகிறதாக, நீங்கள் எப்பெல்லாம் ஒரு பெரிய உங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஒரு பலியை தேவனுக்கு கொடுக்கிறீர்களோ அப்பொழுது தேவன் அதை என்ன பண்ணுகிறார்? நினைவு கூறுதலாய் பார்க்கிறார். ஸோ 4 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். தேவன் நம்மளை எப்படி நினைவு கூறுவதற்கு நாம் வழிகளை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி ஐ ஹவ் ஜஸ்ட் given you 4 things. obedience and holiness. கீழ்ப்படிதலும் பரிசுத்தமும். தேவனுக்கு
நன்றி அறிதல் உள்ளவர்களாய் தேவனை எப்பொழுதுமே துதி செய்து கொண்டிருங்கள். தேவனுக்கு சேவை செய்து ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். 4வது, கர்த்தருக்கு உண்மையான பலிகளையும் காணிக்கைகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்துங்கள். அப்பொழுது தேவன் நம்மை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Then God remembers us. பாருங்க, இந்த பூமியில் கூட நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு விலை மதிப்பான ஒரு கிஃப்ட், ஒரு பலனை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈவை கொடுக்குறீங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க. சப்போஸ் ஒருத்தர் வீடு கட்டி உள்ளே போகிறாரு, நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜை கொடுக்குறீங்க பாருங்க. அது ஒரு விலை மதிப்பான ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்டை பார்க்கும் பொழுதுலாம் அவங்க நினைப்பாங்க, சே இவர் இந்த வேலையை நம்மளுக்கு செய்திருக்கிறாரு, அவரை நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். பாருங்கள், பூமியில் இருக்கிற மனிதனே கொடுக்கறதின் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய காரியங்களினாலே நிறைவு கூறுகிறான். தேவனும் அப்படிதான். நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள், உங்கள் நேரம், உங்கள் பலன், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய சத்துவத்தெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். நம்ம அப்படியே எழுந்து நிற்போம், செபிக்க போகிறோம். கர்த்தருடைய நினைவு கூறுதல் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் மீதும், நம்முடைய குடும்பத்தின் மீதும், நம்முடைய திருச்சபையின் மீதும் அதிகமாய் நிலைத்திருக்க நம்ம கொஞ்ச நேரம் செபிக்க போகிறோம். அப்படியே வாய்களை திறந்து செபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னை நினைவு கூறுவது உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தாவே, எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய சுதந்திரங்களையும் நீ நினைவு கூறுவது உங்களுடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் நினைவு கூறும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய இடுக்கண்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. கர்த்தாவே, எங்களுடைய அடிமைத்தனங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. எங்களுடைய இழப்புகள் எல்லாம் நாங்கள் திருப்பிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இழப்புகளின் மத்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, நல்ல நாட்களை இழந்திருக்கலாம், ஆரோக்கியமான நாட்களை இழந்திருக்கலாம், நல்ல சொத்துக்களை இழந்திருக்கலாம், நல்ல விதமான பொருளாதார நிலைகளை அவர்கள் இழந்திருக்கலாம், நல்ல உயரிய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ஆனால் நீர் நினைவு கூறும் பொழுது அப்படிப்பட்ட இழப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே அவைகளை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லா வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கொஞ்ச நேரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய வலதுகரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் மாறுங்க. கர்த்தாவே, எங்களுடைய இழப்புகளை எல்லாம் நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ளுகிறோம்ப்பா. இந்த மாதத்தில் நாங்கள் பெரிய பெரிய நன்மைகளை பார்க்க போகிறோம். கர்த்தாவே, இந்த வருட முடிவுக்குள்ளாக எங்களுடைய இழப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் திரும்பி பெறக்கொள்கிறோம். கர்த்தாவே, எதெல்லாம் சத்துரு எங்கிட்ட திருப்பிட்டு போனானோ அதெல்லாம் 7 மடங்கு கர்த்தாவே அவனிடத்திலிருந்து நீர் பெற்றுத்தர போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். டெலிவரன்ஸ் கர்த்தாவே, விடுதலையாக்கப்பட முடியாத இடங்களில் எல்லாம் நாங்கள் விடுதலையாக்கப்பட போகிறோம். கர்த்தாவே, விடுதலையாக்கப்பட முடியாதவர்கள் எல்லாம் நாங்கள் விடுதலையாக்கப்பட போகிறோம். கர்த்தாவே, அன்னைக்கு அன்னாளுக்கும் எல்கனாவுக்கும் கர்த்தாவே அவங்களுடைய அவமானங்களை எல்லாவற்றையும் நீ நிப்பாட்டி அவர்களை ஆனந்த களிப்புக்குள்ளாய் கொண்டு போனீரே. இந்த காலை வேளையில் கர்த்தாவே, துக்கத்தினாலும் வேதனையினாலும் இழப்புகளினாலும் அவமானங்களினாலும் மனித இழிவுகளினாலும் பேச்சுகளினாலும் காயப்பட்ட ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து அன்னை அவர்கள் மகிழ்ச்சியின் நிலைகளுக்குள்ளாக மாற்றுவீராக, சந்தோஷத்தின் நிலைகளுக்குள்ளாக மாற்றுவீராக. கர்த்தாவே, அவர்களுக்குள்ள பெரிய மகிழ்ச்சிகள் பொங்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அது இந்த மாதத்திலே தொடங்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். இழப்புகளும் அவமானங்களும் மாற்றப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தெய்வீக துவக்கங்கள் ஆரம்பிக்கப்பட போகிறது. The new beginning, the overflowing life of Father Lord, the set time, குறித்த காலம் வந்தது, சீயோனுக்கு தயவு செய்யும் அந்த குறித்த காலம் வந்தது என்று சொல்லப்படுவது போல எங்கள் வாழ்க்கையின் குறித்த காலங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளின் குறித்த காலங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குறித்த காலங்கள் ஆரம்பிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாய் கடந்து சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தாவே, உம்மை நினைவு கூறும்படியாக நாங்கள் செய்ய தவறின காரியங்கள் எல்லாம் நாங்கள் மறுபடியும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. உம்மை எப்பொழுதுமே மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. உம்மை குறை சொல்லாதபடி உமக்கு எப்பொழுதும் துதியும் கனத்தையும் செலுத்தி கொண்டே இருக்க கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, நாங்கள் ஜெபத்திலும் தேவ சேவையிலும் கவனமாயிருக்க கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, உண்மையான பலிகளையும் காணிக்கைகளையும் தசம்பாகங்களையும் தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டு கொடுக்க வேண்டியவைகளை எல்லாம் நாங்கள் மனரம்யமாய் கொடுத்து கர்த்தாவே நாங்கள் உம்முடைய நினைவிலே தங்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் நிச்சயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென்.